ஆன்மீக பாதையில எல்லாருக்கும் ஒரு வயசுல தான் தெரியுது. அதாவது பக்தின்றது இளமையிலே அப்பா அம்மா கூட்டு போயிட்டு இதுதான் பக்தி, இதுதான் கோவில், இங்க போய் சாமி இந்த சாமி இப்படி வழிபடணும், அந்த வழிபடணும், இப்படி வழிபடணும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த தாய் தந்தையருக்கு அது தெரியறது கிடையாது. இதோட இது முடியும், இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குன்றது அந்த தாய் தந்தையருக்கு தெரியறது கிடையாது. அதனாலதான் வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம். இது 4 பதமா வகுத்து வச்சுக்குது. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அது எதுக்கு அப்படி வச்சுக்கிறான்னு புரியாம, எங்க கடவுளை கட்சியில போட்டாங்க, குரு அப்புறம் போட்டாங்க, முதல்ல தாய் தப்புன்னு தானுங்க சொன்னான் அப்படின்ட்டு. அது இல்லை, அர்த்தம் புரியாத பேசுற விஷயம் அது. தாய் தகப்பன், நீ ஒரு தாயும் தகப்பனும் உனக்கு வந்தது அது இயற்கை. அவங்களுடைய ஆசைகள் சேரும் போது நீ வந்து விழுந்த அதுல, அது ஒன்றும் அதிசயம் கிடையாது. மாடு கூட குட்டி போட்டுருது. அதனால மாதா பிதா அப்படின்ற பெருசு அதான் உலகத்து கடவுள் அப்படிலாம் கிடையாது. கடவுளை கும்பிடணும்னா குருவை கடவுளா எந்த சீடம் கும்பிடுறானோ அவனுக்கு கடவுள் தெரியும் தானோ வழிகாட்டுறவர். ஆமா, ஏன்னா கடவுள் ஒண்ணு இருக்குது, அது இப்படி இருக்குது, அதை இப்படி போய் நீ அடையணும் அப்படின்னு வழிகாட்டுறவரே குரு தான். தாய் தகப்பனுக்கு தெரியாது. அதனால மாதா பிதா குரு, குரு காட்டின பிறகுதான் தெய்வமே தெரியும். அதனால குரு ரொம்ப அவசியம். ஆனா குருவை விட உயர்ந்த பொருள் கடவுள். அதனால இந்த வருஷப்பட்டி வச்சாங்க. அதை இவங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அதை தரைக்குறைவா எடுத்துக்கினாங்க. என்னமா அவன் அப்பா அம்மா தான் உயர்ந்தவங்க உலகத்துல, குரு தெய்வம் எல்லாம் பின்னாடி அப்படின்னு. பின்னாடி முன்னாடி இல்லை, அது உயர்ந்த பொருள், அதுக்கப்புறம் தான் வைக்கணும் அதை அப்படின்னு தான் வச்சிருக்குது. இது தெரியாம எப்படி எப்படி பண்றாங்க, அது அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதை யாரையுமே போய் கட்டாயப்படுத்திட முடியாது. ஆனா இது ஆரம்ப காலத்துல இது இந்த தாய் தகப்பனு கோயில் தெரியும், சாமி கும்பிட தெரியும், வீட்டுல பூஜை புனஸ்காரங்கள் பண்ண தெரியும். இதை அந்த வம்சத்துக்கு கத்துக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் ஞானியா வர முடியாது, எல்லாரும் ஞானியா வர விரும்ப மாட்டான். ஏன்னா இக வாழ்வுன்றது ஒரு அடையாள பொருள். எல்லாமே மனிதன் அடையாளம், உலகம் அடையாளம், மரம் செடி கொடி அடையாளம், எல்லாம் அடையாள பொருள். ஆனா உன் உயிருக்கும் அடையாளம் கிடையாது, உன்னை படைத்த இறைவனுக்கும் அடையாளம் கிடையாது. அந்த அடையாளம் இல்லாதால அது மேல அவ்வளவு நம்பிக்கை வரல. எது அடையாளமாகுதோ அது மேல இவன் நம்பிக்கை கொண்டு இதான் நிஜம்னு வழிபட்டுக்கிறான். அதனால கோயிலுக்கு போறது தவறு கிடையாது. கோயிலுக்கு எல்லாரும் போகணும். போனால்தான் இந்த நெஞ்சில நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இது, இதான் இந்த உலகத்தையும் காப்பாத்துது, நம்மளையும் காப்பாத்துது. அப்ப இதை வழிபடணும், இதுக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் தவறுகள் செய்யாம திருப்தியின் வாழ்வு. அதுக்கு அவசியம் பக்தி. பக்தி இல்லாத ஒரு ஞானமே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி பக்தி இல்லைன்னா ஞானம் கிடையாது. அதனால பக்தி அவசியம். ஆனால் நான் சொல்ற பக்தி என்னன்னா, பக்தி ஆகப்பட்டது அறிவுபூர்வமா கும்பிட்டு மூடத்தனமா கும்பிடாது என்றதான். சிந்திச்சு பார், குறிப்பிட்ட காலம் அதை சிந்திச்சு பார். இதுக்கு அடுத்தது நான் தேடு, அப்ப ஞானம் பிறக்கும். இது எல்லாருக்கும் சாத்தியமான, எல்லாருக்கும் சாத்தியமே இல்லை. ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பொருள் மேல விருப்பம், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு செயல் மேல விருப்பம். அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்து மேல யார் மனம் விருப்பப்படுதோ அவன் தான் இதுல நிக்க முடியும்.